நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு. சத்தியம் டிவியில் அஃபிஷியலாகவே அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை விட்டு சோஷியல் மீடியா முழுக்க அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அந்த வீடியோவில் சென்னை மாம்பாக்கத்தினுடைய தாவேகா ஊராட்சி மன்ற தலைவரும் செங்கல்பட்டு கிழக்கு இணை செயலாளருமாக இருக்கக்கூடிய வீரா என்கிற வீராசாமி அவர் கை நீட்டி 1,30,30,000 லஞ்சம் வாங்கினா அந்த வீடியோ வைரலாகி பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த வீடியோ வெளியானவனையே ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீமும் அவருடைய ஆஃபீஸ் நோக்கி போயிட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீமுக்கும் அவர் ஒரு பதிலை கொடுத்துருக்கிறாப்புல. அது உண்மையிலேயே நான் லஞ்சம் வாங்கலைங்க. லஞ்சம் வாங்குற யாராவது ஆஃபீஸுக்கு வர வச்சு, அதாவது அந்த ஆஃபீஸும் அவருடைய அந்த ஊராட்சி ஒன்றிய தலைவருக்கான கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை, அது அவருடைய ப்ரைவேட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. யாராவது லஞ்சம் வாங்குறவங்க இப்படி தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ப்ரைவேட் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு லஞ்சம் வாங்குவாங்களா? அவங்க லஞ்சம் வாங்குறவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துருந்தா வாங்குவாங்க அப்படின்னு அறிவுபூர்வமாக அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிறாப்புல. அந்த ப்ரெஸ் மீட்லேயே டேக் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதோட நேற்று வெளியான அந்த பரபரப்பை ஏற்படுத்திய வீடியோ இருக்குல்ல, அதுலேயும் டேக் அவுட் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் வாயை திறந்த உடனே அந்த பணம் கொடுப்பதற்கான அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவுக்கு முன்னாடி பணத்தை எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு வா, லஞ்ச பணத்தை எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு வான்னு அவர் ஃபோன் பண்ணி மிரட்டின ஆடியோவும் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஆடியோ இப்போ தான் பரவிக்கிட்டு இருக்கு. இதில் ஒட்டுமொத்தமாக லஞ்சம் வாங்கினாரா இல்லையா, அல்லது இவர் ட்ராப்பில் போய் விழுந்தாரா இல்லையா, அல்லது அந்த பகுதியில் இருக்கிற பல பேர்கிட்ட இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்கு ஒரு லஞ்ச உண்ணியாக இருந்திருக்கிறாரா? நான் சொன்னது உண்ணி. உண்ணினாக்க ரத்தத்தை உறிஞ்சுக்கிற உண்ணி. திரும்பவும் சொல்கிறேன், உண்ணின்னு தான் நான் சொன்னேன். அதனால் அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கூட அதெல்லாம் ஒன்று கூட எவ்வளோ இருக்குது? 30. ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதவீதம் வச்சுருவா. இன்னைக்கு போட்டு விட்டுனா போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன். இதான் அந்த நேற்று வெளியான பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு பயங்கரமான வீடியோ. 1,30,30,000 அந்த வீடியோவோட சேர்த்து ஜிபே டிரான்சாக்ஷன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும். ஏப்பா, ஆனால் தற்கொலைங்கிறது எப்படி நிரூபிக்கிறாங்க? இவர் லஞ்சம் வாங்குறா, அதை நேக்கா எங்கேயாவது ஓரமாக கொண்டு வாங்கணுமா இல்லையா? ஜிபேவோட லஞ்சம் சூப்பர்ரா, மாற்றம்னா இதுதான்டா மாற்றம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், என்னங்க நீங்களே லஞ்சம் வாங்கடா இருந்தால் ஓரமாக போய் வாங்க வேண்டியதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்கலாம். அதாவது லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பயந்து பயந்து லஞ்சம் வாங்குவாங்க. அரசுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் பயந்து பயந்து லஞ்சம் வாங்குவாங்க. அப்படி பயந்து பயந்து ஒருத்தவன் லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா அவன் அந்த அரசாங்கத்துக்கு பயப்படுறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அரசாங்கம் அந்த லஞ்சத்துக்கு எதிரான மனநிலை கொண்ட அரசாங்கமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ லஞ்சம் வாங்குறத அந்த அரசாங்கம் லைக் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ யாராவது லஞ்சம் வாங்கினாக்கா, அப்படி ஒரு புகார் எழுந்துச்சுனாக்கா, அது தான் சொந்த கட்சியை சார்ந்தவளாக இருந்தாலுமே அல்லது யார் அந்த நபராக இருந்தாலுமே அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் லஞ்சம் வாங்குறவன் பயந்து பயந்து லஞ்சம் வாங்குறான். அதுவுமே தவறு தான். லஞ்சம் வாங்குறத நம்ம என்கரேஜ் தான் பண்ணல. லஞ்சம் வாங்கினா யார் வாங்கினாலுமே தவறு தான். அது கோவிலில் 500 ரூபா வாங்கினாலும் தவறு தான், அல்லது இந்த மாதிரி 1,35,000 வாங்கினாலும் தவறு தான், அல்லது நம்ம ரமேஷ் மாதிரி அறநிலைத்துறையில் 100 கோடி ரூபா ஊழல் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அறநிலைத்துறை அமைச்சர் மூலமாக. அந்த மாதிரி 100 கோடி ரூபாயில் லஞ்சம் ஏற்பட்டாலும் நம்ம தவறு தான். 100 ரூபாய் செஞ்சாலும் ஊழல் தான், 100 கோடி ரூபாய் செஞ்சாலும் இது பேர் ஊழல் தான். அப்போ ஊழல் லஞ்சம் எந்த வடிவில் யார் செஞ்சாலுமே தவறு தான். அப்போ முன்னாடி அந்த மாதிரி லஞ்சம் ஏற்படும் வகையில் இருந்துச்சுனாக்கா ஒருவேளை அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாங்கம் அதை லைக் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக எங்கேயோ ஒரு சில பேர்கிட்ட அப்படி மறைமுகமாக வாங்குவாங்க. ஆனால் இவங்க ஏன் நம்ம பப்ளிக்காக வாங்குறாங்க? ஆமாங்க, பப்ளிக்காக வாங்கினாக்கா வாங்குறது கட்சிக்காரன் அப்படின்னாக்கா இந்த அரசாங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிற தைரியத்தை இந்த அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால தான் நேற்று பாருங்கள், ஒரு மாற்றுத்திறனாளி அவர் விருதுநகர், அவரை குட்கா வச்சுருந்தார் 200 கிராம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் சபரிவர்மன் அவரை கொண்டு போய் அவரை அடிச்சே கொண்டிருக்கு இந்த அரசாங்கம். லிட்டரலாக அடிச்சே கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சாத்தான்குளம் சம்பவத்தை திரும்பவும் நடத்தி காமிச்சிருக்கிறது இந்த தாவேக அரசு. அப்போ அதே மாதிரி குட்காவை கிட்டத்தட்ட 8 கிலோவுக்கு வச்சுருந்தவன் ஒரு தாவேக நிர்வாகி. அவன் 2022 1.5 டன்னுனாக்கா 1500 கிலோ குட்கா வச்சுருந்ததை கைது செய்யப்பட்டு இதே மாதிரி பல புகார்கள் இருக்குது அப்படின்னு அடிப்படையில் திமுக அரசு அவன் மீது குண்டாஸ் பாய்ச்சிச்சு. அவன் திரும்ப 8 கிலோ வழக்கில் திரும்ப கைதாகிருக்கான். 2 பேரும் கைதாகிறது ஒரே டைம் தான். யார்? சபரிவர்மன் என்கிற மாற்றுத்திறனாளி. அவர் பொட்டி கடையில் வெறும் 200 கிராம் 10 பாக்கெட் வச்சுருந்துருக்காப்லங்க, அவ்வளோதாங்க. அதை தேடி போய் கைது பண்ணி அவரை ஜெயிலுக்குள்ளே போட்டு அவரை அடித்து கொலை செய்த இந்த தாவேகா விஜய் தலைமையிலான இந்த அரசாங்கம் 8 கிலோவோட கைப்பற்றப்பட்ட குட்கா, அவன் யாருனாக்கா தாவேக நிர்வாகி அப்படிங்கிற காரணத்துக்காக அவனை வெறுமனே போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் கொண்டு போயிட்டு அப்படியே சொந்த ஜாமீனில் போலீஸ் அனுப்புது.
இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு பாருங்க. ஒரு மாற்றுத்திறனாளி வெறும் 200 கிராம் கடையில் வச்சிருந்தாரு, அவருக்கு அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு. ஆனா இங்க பாருங்க, ஏற்கனவே 1.5 டன் 1500 கிலோ வச்சிருந்து பிடிபட்டு அவன் குண்டாஸ் வாங்கி ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்து திரும்ப அவனை 8 கிலோ வச்சிருந்திருக்கான், அதை பிடிபட்டிருக்கான் கையும் களவுமாக. அவனுக்கு ஸ்டேஷன் சொந்த ஜாமீனை கொடுத்து வீட்டுக்கு ராச மரியாதையோடு அனுப்பி வைக்குது. அப்ப சொந்த கட்சிக்கார தாவேக்காரன் எங்க தவறு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்காத அப்படின்னு அந்த அரசாங்கம் காவல்துறையினருக்கு அவங்க வாய் வழியாக உத்தரவிட்டுருணும். அதே மாதிரி தான் குளித்தலைன்னு நினைக்கிறேன், ஒரு பையன் ஒருத்தன், அவன் வந்து தாவேக்கா நிர்வாகி. அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பொண்ணுக்கு வந்து பாலியல் தொந்தரவு, வீட்டுக்குள்ள புகுந்து பாலியல் தொந்தரவு கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க, எங்க திமுக பிள்ளைகள் நடக்கலையா? எங்க நடந்துருச்சு? அதாவது கோயமுத்தூர் என்கிற ஊர்ல அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி புதர் மண்டி கிடக்கிற ஒரு காட்டு பகுதி, அந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு பெண்ணுக்கு அங்க பாலியல் தொந்தரவு நடக்குது. உடனடியாக போலீஸ் அவங்கள கைது பண்ணுது. அதே மாதிரி விலாங்கோட ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர் பேர் மறந்துட்டேன், அதை தான் பயங்கர இஷ்யூவும் ஆக்குனாங்க. ஒரு இயற்கை உபாதையை கழிக்க போன ஒரு பெண்ணு, ஒரு குழந்தை, ஒரு சிறுமின்னு வச்சுக்கலாம். சிறுமி வந்து பாலியல் தொந்தரவு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால், காதில் உள்ள நகைக்கு ஆசைப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டால் அப்படிங்கிற சம்பவம். அதுவும் என்னன்னாக்கா இயற்கை உபாதையை கழிக்க காட்டுப்பகுதிக்கு போகும்பொழுது ஆள் இல்லாத இடத்துல. ஆனால் இங்கே பாருங்க, அவங்க யாருமே பிடிபட்ட யாருமே, அந்த குற்றவாளிகள் யாருமே வந்து சொந்த கட்சிக்காரனோ திமுகவை சார்ந்தவனோ அல்லது அப்படி மாற்றவனை திமுக காப்பாற்றியது அப்படிங்கிறதோ கிடையாது. ஆனால் இங்கே பாருங்க, தாவேக்கா நிர்வாகி மாற்றவன் பூரா பாருங்க தாவேக்கா நிர்வாகி. எவனையுமே இந்த அரசாங்கம் அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வீட்டுக்குள்ள புகுந்து பாலியல் தொந்தரவு கொடுக்குறான், அவனை புகார் கொடுக்குறாங்க, ஆதாரத்தோட கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க காவல்துறையில். அவனை கைது பண்ணல. ஏன் கைது பண்ணலன்னு ஒரு 3-4 நாளாக அங்கே உள்ள பொதுமக்கள், அந்த பெண்ணுக்கு சம்மந்தப்பட்ட உறவினர்கள் எல்லாரும் போய் கேட்குறாங்க. உற்றார உறவினர்லாம் ஏன் கைது பண்ணலை? வீட்டுக்குள்ளே புகுந்து ஒருத்தன் பாலியல் தொந்தரவு கொடுப்பான் என் பொண்ணுக்கு, ஆதாரத்தோட நான் புகார் கொடுத்துருக்கேன், ஏன் கைது பண்ணனாக்க அவனை கைது பண்ண முடியாதுன்னு போலீஸ் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அந்த பையன் வீட்டில் புகுந்து அடிச்சிருக்காங்க. அவனை எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே புகுந்து சிலுமிசம் பண்ணியிருக்கான், புகார் கொடுக்குறாங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. எனக்கு சிங்கப்பெண் படை, பெண்களுக்கு பாதுகாப்பு, விஜய் சார் வந்துட்டாரு, அவர் பயங்கரமாக வேலாயுதம் படத்தில் வர்றது மாதிரி வேலாயுதம் அதில் வர்றது மாதிரி அப்படி வந்து மாஸ்கை போட்டு வந்து நிற்பாரு அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல. வீட்டுக்குள்ளே புகுந்து அதே கட்சிக்காரன், அதே கட்சி நிர்வாகி வீட்டுக்குள்ளே புகுந்து பாலியல் தொந்தரவு கொடுக்குறான், ஆதாரத்தோட புகார் கொடுக்குற சிங்கப்பெண் படையும் வரல, இங்கே உள்ள லோக்கல் போலீஸும் வரல, விஜயும் வரல, வேலாயுதமும் வரல, ஒருத்தனும் வரல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டு பிள்ளையா அப்புறம் அவங்க தானே காப்பாற்றி ஆகணும். அதனால் அந்த பாலியல் சிண்டலை செய்த அந்த 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 அயோக்கிய நாய்க்கு, அந்த காஜி பிடிச்ச காவாலி பையில வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ காவல்துறை என்ன பண்ணது, அந்த குழந்தைகளை பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் இருக்காங்களா, அவங்க மேலே வழக்கு போடணும்னு சொல்லி மிரட்டுது. அப்போ ஏன்னாக்கா தவறு செய்கிறவன் தாவேக்காரனாக்கா எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாம்பாக்கம் வீராசாமி என்ன பண்ணுறாப்புல, எதுக்கு பாஸ் அங்கெல்லாம் போய் லஞ்சம் வாங்கிட்டு ஒளிஞ்சு மாற்றம் கொண்டு வந்துச்சு. நீங்கள் லஞ்சம் கொடுக்குறதுனாக்க நேரடியாக நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுங்க, எதுக்கு இதெல்லாம் சுற்றி வளைச்சி பேசிட்டு வாங்க எடுத்துக்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் கடைசியில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா திமுக தான் காரணம்னு சொல்லுவோம். எங்கள் தலைவர் அதான் சொல்லுவார், எது எடுத்துக்கங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக தான் காரணம். கரண்ட் இல்லைங்க ஊருக்குள்ளே, அவ்வளவு சிரமமாக இருக்குங்க, ஊருக்குள்ளே குழந்தைகளை வயிற்று நைட்டு படுக்க முடியலங்க, தூங்க முடியல, வயதானவங்க இருக்காங்க, முதியவர்கள் இருக்காங்க, உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்க, கரண்ட் இல்லைனாக்கா எப்படி அவங்க தூங்குறது, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் தேவை, மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இல்லாமல் மேலே கரண்ட் இல்லாமல் செத்து போகிறாங்க. அதெல்லாம் சொல்லும்போது திமுக தான் காரணம். சரிங்க, இப்போ காவிரி நதிநீர் வந்து இந்நேரம் வந்திருக்க வேண்டியது வரவே இல்லை, நீங்கள் போய் அதுக்கு ஃபைட் பண்ணவும் இல்லை, அதை பற்றின டிபேட்டே இல்லை, கூட்டணி கட்சிகள்லாம் சோஃபாவை வாங்கிட்டு நல்லா குஷனில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ யாருமே வாய் திறக்கலை. வாய் திறந்தா என்ன சொல்கிறாங்க, திமுக தான் காரணம். ஏப்பா கர்நாடகாவிலேருந்து நீங்கள் பேசி வாங்கிட்டு வர வேண்டிய காவிரி நீருக்கு வராததுக்கு என்ன காரணம்னாக்கா அவங்க திறந்து விடாததுக்கு கொடுக்காததுக்கு காரணம் திமுக. எதுக்கு எடுத்தாலும் கரூரில் 41 பேர் செத்து போயிட்டாங்களே, காரணம் யார்? திமுக. இதுக்கு இந்த பிரச்சனைங்க காரணம் யார்? திமுக. நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு பழைய தூக்கி ஏன் மேலே போடுறீங்க அப்படின்னு அவங்க தலைவரே அதானே பேசுகிறாப்புல. அப்போ இவங்களும் அதே ஃபார்முலா, எல்லா தவறையும் பண்ணு கேட்டாக்கா திமுக மேலே படியை தூக்கி போடு. நேற்று ரமேஷை தான் சொல்கிறாப்புல, 100 கோடி ரூபா ஊழலுங்க, ஆமாங்க ஊழல் நடந்திருப்பது சரிதான், உண்மைதான், தவறு நடந்து விட்டதுங்கிறாப்புல. தவறு நடந்து விடாங்க, அது ஊழல் நடந்திருக்கு. 100 கோடி ஓவாய்க்கு. ஆனால் சூப்பர், நம்ம கைத்தட்டு வரவேற்கணும். எப்போ கேமராமேனை கைத்தட்டு கையில் நினைச்சிருக்க.
கையை பாக்கெட்டுக்குள்ளே விட்டு உட்காந்துருக்கான். என்னடா உண்மையிலேயே ஏன் கை தட்டணும்னாக்கா, இப்போ ரமேஷும் வந்து 100 crore கிளப்புக்குள்ளே வந்திருக்காப்புல அவர். அதனால நம்ம வாழ்த்தி வரவேற்கிறோம். வெல்கம் டு த கிளப் மிஸ்டர் ரமேஷ் அவர்களே. இவர் மட்டும் இல்லை, நம்ம ஸ்ரீநாத் இருக்காரு பாருங்க, நம்ம நடிகர் ஸ்ரீநாத். அவர் என்னன்னாக்கா இப்போ 100 crore கிளப்ல அவரும் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருப்பதாக எங்கள் மீன்வளத்துறையில் ஆட்டையை போட்டிருக்காப்புல நம்ம ஸ்ரீநாத் அப்படின்னு நக்கீரில் வந்திருக்க கட்டுரை. அவங்க ஓப்பனாக ஆதாரத்தோடு எழுதியிருக்காங்க. ஸ்ரீநாத் தரப்புலேருந்து யாரும் அதை மறுக்கவும் செய்யலை, அந்த அரசாங்கம் மறுக்கல, மறுப்பு கட்டுரையோ எதுவுமே செய்யலை. 100 வெல்கம் டு த கிளப் 100 crore கிளப். கைதட்டுப்பா யார் நம்ம ஸ்ரீநாத்தன். இதே மாதிரி ஒவ்வொருத்தராக பாருங்கள், எல்லாம் 100 crore கிளப்புக்குள்ளே ஒருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளப்புக்குள்ளே ஏற்கனவே நம்ம புஷி ஆனந்தெல்லாம் வந்துட்டாப்புல, புஷி ஆனந்த் நம்ம ஆதவர்ஜனெல்லாம் வந்துட்டாப்புல. அப்போ இதே மாதிரி நம்ம இதில் தென்றல்னு ஒருத்தர் இருக்காப்புல, எங்கள் வேலூரில் இருக்காப்புல, வேலூர் கேவி குப்பத்தில் தென்றல்னு ஒருத்தர் இருக்காப்புல. நம்ம செருப்போடாமல் நடப்பாப்புல பாருங்க, அவர் தான் செருப்போடாமல் எங்கே முட்டாமல் போவாப்புல, ரோட்டு கட்டில் நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாப்புல. ஆனால் வந்து பேக்கெட் மணியாவே எவ்வளோ தரமாக வச்சுருப்பாப்புல, 5 லட்ச ரூபா பேக்கெட் மணி டீ கடை கொண்டு போவாப்புல. அவங்க ஒய்ஃப் எங்கேயாவது வெளியே மார்க்கெட்டுக்கு போகிறாங்க காய்கறி வாங்க அப்படின்னாக்க 2 லட்ச ரூபா வழிச்செலவுக்கு எல்லா அஃபிடவிட்டில் கொடுத்துருக்குறாப்புல. ஆனால் செருப்பு போட மாட்டாப்புல. செருப்பு கூட வாங்க முடியாத ஏழை அவர் இப்போ செருப்பு கூட வாங்க முடியாத 150 ரூபா கொடுத்து செருப்பு கூட வாங்க முடியாத ஏழை 20 லட்ச ரூபா கொடுத்து நியூ பிராண்ட் கார் வாங்கியிருக்காப்புல. 20 லட்ச ரூபா அவங்க வீட்டு வாசலில் கொடியை கட்டிட்டு நிற்கிது. 20 lakhs செருப்பு வாங்கலாம் காசு இல்லை, அந்த 150 ரூபா அவர்கிட்ட இல்லை. ஆனால் 20 லட்ச ரூபா அவர்கிட்ட அந்த காரு வாங்குறதுக்கு பாருங்க. 60 நாளுக்குள்ளே நடந்த மாற்றம்ங்க. இந்த எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கார் இருக்குங்கிறது வேற. கார் இல்லை, புதுசாக வாங்கியிருக்கு இல்லை, ஏற்கனவே அவர்கிட்ட காரோடு உள்ளது. அவரிடம் ஒரு தொழிற்சாலையும் உள்ளது, ஒரு ஃபேக்ட்ரியும் உள்ளது. அப்போ இது நியூ பிராண்டு கார், 20 லட்சம். இவ்வளவு ஏழ்மையான ஒருத்தர். அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, வேலூரில் அங்கே உள்ள பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கு. அதாவது மேயருக்கு 2 கோடி, அந்த பகுதியில் மேயராக வரணும்னாக்கா 2 கோடி ரூபா கொடுங்க, நான் மேலே சொல்லி நான் உங்களுக்கு மேயர் அனுப்பதற்கு நான் சீட்டு வாங்கி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். எங்கள் தலைவர் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு பழைய தூக்கி ஏமலை போகிறீங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். கவலையே கூடாதீங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் மேயர் ஆனதுக்கு அப்புறம் 2 கோடி ரூபா கொடுக்குறது நீங்கள் யோசிக்காதீங்க. 2 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன தவறு வேணாலும் செய்யலாம். நீங்கள் ரோடு வந்து முறையில்லாத ரோடு போடுங்க, அதில் போய் மக்கள் வந்து சாவட்டும். பாலம் வந்து தரம் இல்லாத பாலம் கட்டுங்க, அதில் போய் மக்கள் வந்து சாகட்டும். எல்லாத்துக்கும் நாங்கள் திமுகன்னு சொல்லுவோம். கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி பஸ்ஸை கொண்டாந்து போடுவோம். அதுக்கு மேலே எங்கள் தலைவர் வந்து நிற்பாவில் நின்றுட்டு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு பழைய தூக்கி ஏன் மேலே போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க. நோ ப்ராப்ளம், 2 கோடி ரூபா எடுத்து வைங்க. மேயருக்கு 2 கோடி ரூபா. யார் நம்ம செருப்பு வாங்க 150 ரூபா காசு இல்லாத நம்ம தென்றல் இருக்காப்புலையே எம்எல்ஏ கேவிக்குப்பா, மேயருக்கு 2 கோடி ரூபா கேட்டுருக்காப்புல. அடுத்தது கவுன்சிலருக்கு 20 லட்சம். யார் நம்ம தென்றலும் அங்கே உள்ள வினோத் கண்ணன், அந்த வேலூர் எம்எல்ஏ அவர் வினோத் கண்ணன். நமக்கு அதுக்கு பக்கத்தில் உள்ள கேவிக்குப்பா எம்எல்ஏ தான் நம்ம தென்றலை செருப்பு வாங்க கூட காசு இல்லாத நபர். இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே மேயருக்கோ கவுன்சிலருக்கோ, கவுன்சிலர் 20 லட்சம், மேயருக்கு 2 கோடி ரூபா. இவங்க ஊழல் பண்ணுறது அங்கே. இப்போ ஏன்னாக்கா ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அடுத்ததாக ஆவின் தலைவர் பதவிக்கு 50 லட்சம் ரூபாய், அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 30 லட்சம். இது ஜூவியில் வந்த கட்டுற. எந்த ஜூவி? நம்ம விகடனை ஆதவர்ஜனாவுடைய பேரில் இருக்கக்கூடிய ஜூவியே எழுதியிருக்கு, அந்த விகடனே எழுதியிருக்கு. ஆவின் தலைவர் பதவிக்கு 50 லட்சம், அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 30 லட்சம். இந்த அரசு வழக்கறிஞர் பதவி இருக்குல்ல, இந்த அரசு வழக்கறிஞர் பதவிக்கு பணம் வாங்கிக்கிட்டு எனக்கு பதவி கொடுக்கல, எனக்கு போஸ்டிங் போடலன்னு சொல்லிட்டு ஒரு அதே கட்சியில் உள்ள ஒரு நபர் அவர் பேசிய ப்ரெஸ் மீட்டு சம்திங் ஆடியோ வழியாக இருந்துச்சு. இதே மாதிரி இந்த அரசு வழக்கறிஞர் பதவிக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட இதே மாதிரி நான் அவனுக்கு போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க டிவிக்கில் அங்கே உள்ள பொறுப்பாளர். ஏன்னாக்கா அந்த பொண்ணு வந்து பட்டியல் சமூகம் என்பதனாலேயே அந்த பொண்ணுக்கு உரிய மரியாதையை சுயமரியாதை தரல அப்படிங்கிற அந்த பொண்ணே ஆடியோவை ஃபோனில் பேசும்பொழுது நான் பட்டியல் சமூகம் அப்படிங்கிறதுனாலே என்னை மதிக்க மாட்டாங்க, அதனாலே எனக்கு பதவியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கண்ணீர் மல்க பேசி ஆடியோ வந்து வெளியாகி பெரிய பரபரப்பு ஏற்படுத்திடுச்சு. இப்போ அந்த 8 தலித்துகளுக்கு வந்து நாங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துட்டோம், அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றி விட்டார் யார் விஜய் அப்படின்னு எழுச்சி தமிழர் அவர்களே சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக புரட்சியை செய்த நமது விஜய் அவர்கள், தாவேகா நிர்வாகம், தாவேகா அரசு இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞரை பட்டியல் சமூகம் என்பதனாலேயே உரிய மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ இந்த 8 பேர் எங்கே போனாங்க? கேள்வி கேட்கணுமா இல்லையா? அப்போ சரி, பேக் டு நம்ம மேட்டருக்கு. இதே மாதிரி ஊழல்கள் எங்கே பார்த்தாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா, எங்கே நம்ம திருச்செந்தூர் கோயிலில்
நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷே மாஸ்க் மாட்டு போகும்பொழுது அவர்கிட்டயே பணம் கேட்டிருக்காங்க அங்குள்ள பார்ப்பனர்கள். அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் அவங்க கிட்ட 500 ரூபா கொடுத்தா தான் உள்ள விடுவேன்னு ஒரு பாப்பா வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வெளியாகி இருந்தது, நாமளும் அதை வெளியிட்டு இருந்துருவோம். அதே மாதிரி திருச்செந்தூரில் இப்போ இவர் வந்து ஆய்வுக்கு போனாலும் திருச்செந்தூர் மாஸ்க் மாட்டிக்கிட்டு, அதே திருச்செந்தூரில் இன்னொருத்தரும் ஆடியோ வீடியோ வெளியிட்டிருக்காப்புல. ஆமாம், இங்கே உள்ள நபர்கள் வந்து காசு வாங்கிட்டு தான் சாமியை பார்க்கறதுக்கு விட்றாங்க, நாம் அதிகமாக காசு கொடுத்தோம்னாக்க சீக்கிரமாக கொண்டு போய் நிற்க வைப்பாங்க, பக்கத்தில் நிற்க வைப்பாங்க, அதை விட கொஞ்சம் கம்மினாக கொஞ்சம் எட்டு நிற்க வைக்கிறாங்க, அது கம்மினாக இன்னும் கொஞ்சம் எட்டு நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு இன்னொருத்தரும் வெளியிட்டு இருந்தார். அதே மாதிரி எல்லா கோயில்கள்லையுமே காசு வாங்குறது அப்படிங்கிறது பார்ப்பன கும்பல் பணம் வாங்கி நல்லா கொடுத்து தெரியுது அப்படிங்கிறது எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அறநிலைத்துறை அமைச்சர் எடுத்த நடவடிக்கை என்ன? லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், டோட்டலாக தமிழ்நாட்டில் லஞ்சமே இல்லை தான் இருக்க வீடியோவே வெளியிருந்திருக்கு. பஸ் அந்த வீடியோவில் ஒரு மறுத்து பேசுகிறார். யார் நம்ம இப்போ ப்ரெஸ்ஸில் வீராசாமி வந்து மறுத்து பேசுகிறாப்புல, இல்லை அந்த காசு வந்து நான் வந்து கடன் கொடுத்துருந்தேன், நவீன் ஒரு கான்ட்ராக்டர், அவருக்கு நான் முன்னாடி கடன் கொடுத்துருந்தேன், அதை திரும்ப எனக்கு கொடுத்தாப்புல, அதற்கு உள்ள ஸ்க்ரீன்ஷாட் தான் அது. சரிங்க, இப்போ நீங்கள் காசு கொடுத்தீங்க, அதை உங்களுக்கு திருப்பி அனுப்பியிருக்காரு 1,30,000 ரூபா. 1 லட்ச ரூபா ஜிபேலையும் 30,000 ரூபா கையிலையும் கொடுத்துருக்குறாப்புல. அது நான் அவருக்கு கொடுத்து திரும்ப அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. சரி, இப்போ நீங்கள் அவருக்கு கொடுத்த ஆதாரம் இருக்கணும்ல, நீங்கள் எதில் ஜிபே அனுப்புனீங்களா அல்லது பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனில் போய் பேங்க்கில் போய் போட்டிங்களா, அப்படி இல்லைனாக்கா ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் அல்லது நெட் மூலியமாக நெட் டிரான்சாக்ஷனில் அனுப்பிச்சிங்களா, அல்லது மொபைல் பேங்கிங்கில் அந்த 1.30 நீங்கள் அவருக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிங்களா, அப்படி இல்லைனாக்கா கையில் தாங்க 1.30 கொடுத்தேன் அப்படின்னாக்கா கையில் கொடுத்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல கொடுத்தீங்க, எத்தனை மணிக்கு கொடுத்தீங்க, எத்தனாம் தேதி கொடுத்தீங்க, நீங்கள் கொடுக்கும்போது யார் இருந்தா, அவர் வாங்கும் பொழுது அவர் கூட யார் வந்தா, அப்போ என்னைக்கு வந்தார், அதுக்குள்ளே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? சரி, ஆஃபீஸ்க்குள்ளே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காது, ஆஃபீஸுக்கு வெளியில் கண்டிப்பாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல. அப்போ அவர் வாங்க வந்த தேதி என்ன, அந்த தேதியில் எத்தனை மணிக்கு அவர் வந்தார், அதற்குள்ளே சிசிடிவி ஃபுட்டேஜ், அவர் உள்ளே வந்துட்டு வெளில போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்க முடியுமா அவங்களால, இன்கேஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லைன்னாக்கா. அப்போ இவர் கொடுத்தாரா, அதை அவர் திருப்பி கொடுக்கும் பொழுது எடுக்கப்பட்ட வீடியோவும் ஸ்க்ரீன்ஷாட்டுமா அது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அவருடைய பேர் தான் இருக்குது, வீரா மாம்பாக்கம்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 50 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க, அப்புறம் ஒரு 50 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க, அப்புறம் 30 ரூபா கையில் கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த 30 ரூபா கையில் கொண்டு கொடுக்கும்போது தான் எடுக்கப்பட்ட வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அவர் கொடுக்கும்போது தாங்கிக்கிட்டே கொடுக்குறாரு, அவங்க ஒய்ஃப் நிற்கிறாங்க, வீராவுடைய ஒய்ஃப் நிற்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாப்புல, பரவாயில்ல குறா எடா அப்படிங்கிறாப்புல கூட, அதெல்லாம் ஒன்றும் கூட எவ்வளோ இருக்குது. அப்போ நீங்கள் கொடுத்த காசை திரும்ப கொடுக்க வர்றாங்கனாக்கா, இப்போ பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்குறவருக்கு. எனக்கு இவர் கொடுக்குறவர் லஞ்சம் கொடுக்குறாருன்னா தான் அச்சப்படணும், ஐயோ இவங்க நிற்கிறாங்களே பரவாயில்லையா அப்படின்னு. அப்போ கொடுத்த காசை திரும்ப கொடுக்கறதுக்கு அவரையும் அச்சப்படணும், பரவாயில்ல விட்ற அப்படின்னு இவரையும் சொல்லணும். அந்த வார்த்தையே தேவையில்லை அந்த இடத்துல. வாங்கின காசை கொடுக்க வர்றான், இதில் என்ன பரவாயில்ல குறா அப்படின்னா இந்த வார்த்தையே அந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் இருக்குது. நல்லா நீங்கள் டீகோட் பண்ணி பாருங்கள், இந்த வார்த்தை அந்த இடத்துல இருக்கும். அது எப்படி அந்த வார்த்தை அந்த இடத்துல வந்துச்சு கூட, அதெல்லாம் ஒன்றும் கூட எவ்வளோ இருக்குது. அப்புறம் இவர் சொல்கிறாப்புல, நவீன்கிற ஒரு கான்ட்ராக்டரு, ஏற்கனவே அங்கே உள்ள திமுக காரவங்க அருண் ஒருத்தர் இருக்கார், அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், 2 பேரும் சேர்ந்து நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணாங்க, அதையும் தாண்டி நான் ஜெயித்தேன். அதனால் இந்த நவீன்கிறவர் அந்த அருணுடைய ஃப்ரெண்டு, அவர் தான் ட்ராப்பாக என்னை சிக்க வச்சிருக்கிறாரு. பட் நவீன்கிறவர் ஒரு கான்ட்ராக்டரு. அப்போ நவீன்கிறவர் ஒரு கான்ட்ராக்டர், சரி உங்களை சிக்க வச்சிருக்காரு அப்படின்னாக்கா அந்த வீடியோ எடுத்தார்ல, அது நவீன் தான் எடுக்கிறாப்புல தெரியுது அவருடைய ஃபோனில். அதாவது ஆப்போசிட்டில் உள்ள வீராவுக்கு தெரியாமல் இந்த வீடியோவை கேப்சர் பண்ணுறாரு மொபைலில். அப்போ வீரா அந்த இவர் ரெக்கார்ட் பண்ணது நவீன் அப்படின்னாக்கா, அந்த நவீனுடைய ஃபோட்டோ காமிங்க, இவர் தாங்க அந்த நவீன். இந்த இருக்கு பாருங்கள், ஃபோனில் காமிக்கலாம்ல, அவருடைய கான்டாக்ட் இருக்கும், டிபியில் ஒரு பிக்சர் இருக்கும், அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு பிக்சர் இருக்கும். எனக்கு உங்களுக்கு நல்லா பழக்கம்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, இவர் தாங்க அந்த நவீன், இவர் தான் அந்த வீடியோ எடுத்தது, எனக்கே தெரியாமல் வீடியோ எடுத்திருக்காப்புல. ட்ராப் போட்டதை வந்து நம்ம அருண் தான் போட்டது, ஆக்சுவலாக நான் கொடுத்த காசை திரும்ப கொடுக்க வந்தார் அப்படிங்கிறத வெளிப்படையாக நீங்கள் சொல்லலாமே. அந்த அருண்கிறவர் அந்த நவீன்கிறவர் யாருன்னு நீங்கள் சொல்லலாமே. ஏன்னாக்கா வீடியோவை எடுத்தது அருண், இவர் நவீன் தான் வீடியோவை எடுத்திருக்காரு. அப்போ ஜிபேவும் நவீனுடைய ஃபோன்லேருந்து வீராவுடைய ஃபோனுக்கு போயிருக்கு. அப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, ஜிபே ஸ்க்ரீன்ஷாட்டு நவீனுடைய அனுமதி இல்லாமல் அவர் ஃபோன்லேருந்து வெளில வந்திருக்கிறாரு. அப்போ இந்த வீடியோவும் நவீனுடைய அனுமதி இல்லாமல் அவரோட ஃபோன்லேருந்து வெளில வந்திருக்காரு. அப்போ நவீனியை இந்த வீடியோவையும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் வெளியில் விடணும். ஏன் அவர் வெளியில் விடணும்? அவர் தான் எடுத்துருக்கிறாப்புல. அப்போ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதோட பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க, பரவாயில்லன்னு வாங்கி அந்த 30,000 ரூபாய் அவங்க ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறாரு. இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா செலவு வச்சுருவோம். இப்போ லஞ்ச பணம் ரொம்ப நேரம் உள்ளே இருக்கக்கூடாது, யாராவது வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க, அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மேபி ஃபோன் பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த பணத்தை வச்சுட்டு, அப்போ வரும்போதே ஒய்ஃபும் சேர்ந்து வர்றாங்க.
அப்படியே பணத்தை வாங்கி கைமாற்றி விட்றாப்புல. இதில் இப்போ லஞ்ச பணம் தானே எப்படிங்க இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க, இதெல்லாம் நம்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கான்வர்சேஷனில் சொல்கிறாப்புல அந்த நவீன் ஒரு கான்ட்ராக்டர். ஸோ அந்த கான்ட்ராக்ஷன் முடிஞ்சு அந்த கான்ட்ராக்ட் வேலை முடிஞ்சு பில்லு பாஸ் ஆகணும், பிடிஓ கிட்டது பில்லு பாஸ் ஆகணும். பில்லு பாஸ் ஆகலை, நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு தான் அவர் போகிறாப்புல. அப்போ போகும்போது தான் அந்த 30,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவர் ஒரு கிளர்க்குக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. கிளர்க்கு பேர் ஏழுமலை. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேரை அவர் உச்சரிப்பாப்புல ஏழுமலைன்னு. கிளார்க் ஏழுமலை. அப்போ அந்த ஏழுமலை வந்து அந்த கிளர்க்கு ஏழுமலை அவன் ரொம்ப இதுப்பா அன்னைக்கு சொன்னால் அதுவே இது பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளர்க்கு ஏழுமலை ஃபோன் பண்ணுறாப்புல. அது செகண்ட் லைனில் போகுது. அதுக்கப்புறம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நவீன் கிளம்புறாப்புல. இருப்பா இருந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னோன்னா இல்லை நான் கிளம்புறேன் வந்து 2 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிறாப்புல. இப்போ 2 மணி நேரம் ஆச்சு வந்துன்னு சொல்கிறாப்புல. கேட்டுனே போடா அவர் தான் போடுறேன்ட்டாரு. இது 1 மணி நேரம் ஆயிடுச்சு வந்து வாங்கின படத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு எதுக்கு 2 மணி நேரம் அவர் வெயிட் பண்ணணும்? அப்போ ஒய்ஃப் வர வரைக்கும் அவரை வெயிட் பண்ண வச்சுருக்கணும். அல்லது ஒய்ஃப் வர டயத்துக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கணும். அது வரைக்கும் நீ வெளியில் இரு அப்படின்னு இருக்கணும். ஏன்னாக்கா ஒருவேளை இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ண வச்சு. அப்போ 2 மணி நேரமாக அவர் அங்கேயே இருந்துருக்கிறாப்புல. கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்க வரனாக்கா எதுக்கு 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும்? நேராக அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். அல்லது ஆஃபீஸில் அண்ணா வந்துட்டேனே அந்த பணத்தை 30,000 திரும்ப கொடுத்து வந்துருக்கேன் அப்படின்னாக்கா ஆஃபீஸில் அவ்வளோ பேர் இருக்காங்க, 2-3 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அந்த அந்த பொண்ணை கொடுத்துட்டு போகலாம், இந்த அவன் இருப்பான் போடுறான் அவன்கிட்ட கொடுத்துட்டு போய் நான் வந்து வாங்கிக்கிறேன், அவ்வளோதானே முடிஞ்சு போச்சு. இல்லை எதுக்கு நீங்கள் வந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு காசை கொடுத்துட்டு காசு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு கிளர்க்குக்கு ஃபோன் பண்ணுறீங்க? ஃபோன் பண்ணுற விஷயம் தானே. அப்போ முன்னாடியே நீங்கள் இந்த ஃபோன்லேயே டீலிங்லேயே முடிக்க வேண்டிய விஷயம் தானே. அதுக்கு நேராக வர வச்சு வெயிட் பண்ண வச்சு இப்போ காசுகிட்ட இப்போ வாங்கி பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு நீங்கள் கிளர்க்குக்கு பண்ணுவீங்க. கிளர்க்கு எடுக்கல. இப்போ பிடிஓ நல்லவர், நான் சொன்னால் கேட்டு போகிறேன், ஆனால் அந்த கிளர்க்கு தான் கொஞ்சம் இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்போ இதில் என்னன்னாக்கா இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு பில்லு ஏற்கனவே கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, பில்லு பாஸ் ஆகாமல் இருக்குது, அங்கே பிடிஓ சைன் பண்ணணும். இந்த கிளர்க்கை கொண்டு போய் ஃபைலை வச்சா தான் அந்த பில்லில் வந்து சைன் பண்ணுவார் பிடிஓ. அந்த கிளர்க்கு வந்து ஃபைலை கொண்டு போகாமல் இருக்காப்புல. கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ ஒரு ஆடியோ ஒன்று புதுசாக ரிலீஸ் ஆகுன்னு சொன்னால அந்த ஆடியோவை கேளுங்க, அதுக்கப்புறம் நான் டீகோடிங் பண்ணுறேன். நான் எக்ஸ்ட்ரா போட்டுருந்தா கூட நான் உனக்கு கந்துருப்பேன். இப்போ எவ்வளோ எதிர்பார்க்கலண்ணா அப்படின்னு சொன்னா போல. சரி நம்ம ஏன் இப்ப ஏடி அவங்களாம் கேட்டுக்கின்னு அதை சந்தேகம் வந்துடும். 2வது ஒண்ணு நம்ப மாட்டாங்க அவங்க தலைவருக்காரன்னு பார்த்து அடிச்சுவா நேர்ல பேசிக்கலாமா. ஆனா வெங்கடேசன் மட்டும் சொன்னாரு தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுன்னு நினைப்பாங்கடா, அது சொல்லிடுறேன் நீ ஓப்பனா இவள் தான் இதுல என்னப்பா வேலை கிடைக்குது? வெங்கடேஷ் யாரு இல்ல, அவரு ஒரு இது போட்டுக்கிறாரு, அவரு ஒரு பைப் கல்வெட்டு போட்டாருண்ணா, அதுல அவருக்கு அமௌண்ட் தரணும். அதெல்லாம் இது போட்டாலும் அது நான் அங்கிட்ட சொல்லிட்டேன் பிரவீன கொடுக்க மாட்டாங்க, நேரில் பேசுவோம். இந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோ ஃபோனை கையில் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுறாலும் ஆடியோ பேசுறது, அந்த பேசுறது வந்து அவர் யார் நவீன், ஆப்போசிட்டில் பேசுறது வீரா மாம்பாக்கம், அதிலே பேர் போட்டிருக்கோம் அவருடைய வாய்ஸ். அப்போ அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு போகிறாருல அந்த வீடியோ, அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோவில் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் சார் நேராக வாங்குறாப்புல, அதுக்கப்புறம் தான் நேராக போகிறாப்புல. அவர் யார்? இவர் கிளம்பி போகிறாப்புல, நம்ம நவீன் வந்து கிளம்பி போகிறாப்புல. அப்போ அந்த ஆடியோவில் பேசும்போதே சொல்கிறாப்புல, அதாவது வெங்கடேசன் ஒருத்தவர் அவர் வந்து ஏப்பா அதிகமாக கொடுக்காத, கொடுத்தினாக்கா எல்லாத்தையும் கேட்டு கொடுன்னு சொன்னாப்புல, அதனால தானே நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாப்புல. அப்போ ஏற்கனவே ஏதோ ஒரு தொகை கொடுக்கப்பட்டிருக்கு, அதை தாண்டி யாராவது கேட்டால் கொடுக்காத, நீ கொடுத்தினாக்கா அப்புறம் எல்லாரும் ஷேர் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னா வெங்கடேஷ் யாருனாக்கா இன்னொரு கான்ட்ராக்டர், அவர் வந்து பைப்பு போடுற கான்ட்ராக்டர், அவர் தனியாக அதுக்கு பைப் லைன் மட்டும் உள்ள கான்ட்ராக்டர் அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, இவர் எடுத்த மொத்த கான்ட்ராக்டில். அப்போ அவருக்கும் இவர்கிட்ட வந்து பில்லு போக வேண்டியது இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா நீ லஞ்சம் ஏதாவது கொடுத்தினாக்கா, ஏற்கனவே வழக்கத்தை கொடுக்குறத விட அதிகமாக கொடுத்தினாக்கா அதை எல்லாருமே ஷேர் பண்ணணும்ல, அப்போ எல்லாரும் காசு போகும்ல, அதனால் எக்ஸ்ட்ரா கொடுக்காத பேசிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு வெங்கடேஷ் சொல்லியிருக்காப்புல. அப்போ அவர் என்ன சொல்கிறாப்புல, ஆப்போசிட்டில் நம்மளால் வீரா, அப்படியா அப்படி வெங்கடேஷை பார்த்துக்க பாடலாம் தம்பி, நீ அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாப்புல. அப்போ என்ன வெங்கடேஷ் சொல்லிட்டாப்லையா, அப்போ காசு தர மாட்டியா, அப்படி வெங்கடேஷ்டே பார்த்துக்க, உனக்கு பில்லு மூவ் ஆகாது பிடிஓ கிட்ட நான் சொன்னால் தான் பில்லில் சைன் போடுவார், நான் சொன்னால் தான் ஏழுமலை கிளர்க்கை கொண்டு போய் ஃபைலை வைப்பார் அப்படின்னு மிரட்டிருக்காப்புல அந்த வீடியோவில் மறைமுகமாக. அதுக்கப்புறம் என்னென்ன நான் அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அப்போ தான் நினைக்கா அப்போ ஜிபேவில் அனுப்பிச்சா 1 லட்சம் இருக்குல்ல, அது ஏற்கனவே அவர் கொடுக்க வேண்டிய லஞ்சத்தை 1,50,000 அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காப்புல, எக்ஸ்ட்ரா 30,000 கொடு அப்படின்னு கேட்டிருக்காப்புல நம்ம வீரா, அல்லது எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடு அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுதான் பஞ்சாயத்து இருந்திருக்கு. அந்த 30,000 கொண்டு போய் கொடுக்கும்பொழுது தான் அந்த ஆடியோ பேசியிருக்கிறாங்க. அந்த ஆடியோ பேசிட்டு நேராக கொண்டு போய் 30,000 கொடுத்துட்டு, அண்ணா ஒரு 3 மணிக்குள்ளே பில்லை கொஞ்சம் பாஸ் பண்ண சொல்லுங்கன்னா எல்லாரும் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு பேசிட்டு வெளியில் நகர்றாரு. நம்ம நவீன் அவர்கள் பேசிட்டு நகர்றாரு. அப்போ லிட்ரலாக ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்கு 1,30,000 இவங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா பில்லை பாஸ் பண்ணுற வேலையை பார்த்துருக்காங்க. அப்போ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள்,
ஒரு கான்ட்ராக்டில் இப்படி லஞ்சம் வாங்கிட்டு ஒரு கான்ட்ராக்ட் நகர்த்துறாங்கனாக்கா அது எந்த அளவில் உறுதியானதாகவும் நம்பிக்கைக்கு உறுதியாகவும் பாதுகாப்பானதாகவும் அது இருக்கும். ஒருவேளை அது பிரிட்ஜாக இருக்கலாம், நமக்கு தெரியல அது என்ன கான்ட்ராக்டுன்னு நமக்கு தெரியல. இல்லைனாக்கா சின்னதாக ஏதாவது ஒரு பில்டிங்காக இருக்கலாம், ஒரு நிழல் குடையாக இருக்கலாம், அல்லது ஒரு தண்ணீர் தொட்டி அமைக்கிற ஒரு கான்ட்ராக்டாக இருக்கலாம், என்ன கான்ட்ராக்ட் நமக்கு ஒரு சாலை அமைக்கிறதா இருக்கலாம், நமக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி என்ன டிரான்சாக்ஷன் போச்சு, இதுக்கப்புறம் என்ன போக போகுன்னு நமக்கு தெரியல. அப்போ இந்த லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஒரு கான்ட்ராக்டை பில்லு அனுப்பிச்சுட்றாங்கனாக்கா இப்போ இவர் கொடுக்குற 1,30,000 அவர் எங்கே மேனேஜ் பண்ணுவார்? எங்கேனாக்கா இந்த பொருள் வாங்குறதுல தரமில்லாத பொருளாக வாங்குறது, அல்லது கலவை போடும் பொழுது கம்மியான சிமெண்ட்டு போடுறது, அல்லது மண்ணை கம்மியாக போடுறது, ஜல்லியை கம்மியாக போடுறது, எது அதில் விலை கம்மியாக அதிகமாக போட்டு விலை அதிகமாக உள்ள தரமான பொருளை கம்மி பண்ணிக்கிறது. அப்போ அந்த பில்டிங்கோ அல்லது இதன் மூலமாக செய்யக்கூடிய பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய விஷயமோ எப்படி ஸ்ட்ராங்கானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும். இதுதான் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், நாங்கள் ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க மாறுதட்டு நிற்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல மட்டும் இல்லை, இது இன்னைக்கு ஆடியோ வீடியோ வெளில வந்ததுனால நமக்கு தெரியுது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க முன்னாடி இருந்ததை விட அதிகமாக லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. எப்படி லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் நீங்கள் வாய் கூசாமல் சொல்கிறீங்க? இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறீங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் ஒரு வீடை விற்கிறாரு, இன்னொருத்தர் வீடை வாங்குறாரு. கவர்மெண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், அதுதான் ரெக்கார்டாக பதிவாகும். அப்போ எல்லாருமே சரி, ஏன் விஜயனுடைய வீட்டை இன்னைக்கு சிஎம் விஜயே விற்றாலும் கவர்மெண்ட் ரேட்டுக்கு விற்க மாட்டாங்க. இப்போ விஜய் ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீடோ லேண்டோ வாங்குறாரு அப்படின்னாக்கா அவர் கவர்மெண்ட் ரேட்டுக்கு வாங்க மாட்டார். விற்கிறவன் என்ன பண்ணுவானாக்கா அது மார்க்கெட் ரேட்னு அவன் ஒன்று சொல்லுவான். இப்போ விஜயா அவருடைய வீட்டையோ அவருடைய லேண்டே விற்றாலோ கவர்மெண்ட் ரேட்டுக்கு விற்க மாட்டார், அது மார்க்கெட் ரேட்டுக்கு விற்பாங்க. கவர்மெண்ட் ரேட்டை விட பல மடங்கு அதிகமாக அந்த மார்க்கெட் ரேட் இருக்கும். அப்போ கவர்மெண்ட் ரேட்டுக்கு தான் அங்கே ரெஜிஸ்டர் பதிவு பண்ணுவார். அப்போ அது இல்லாமல், அது கணக்கில் வர்ற காசு, அது இல்லாமல் பல மடங்கு அதிகமாக அந்த வாங்குறவரும் விற்கிறவரும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்களே, அதுக்கு பேர் கருப்பு பணம், அதுக்கு பேர் ஊழல். அப்போ எல்லா பதிவுத்துறை ஆஃபீஸும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இது தடுக்க முடியுமா அவங்களால? ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை அவங்களால தடுக்க முடியுமா? இந்த நிமிஷம் வரைக்கும் தடுக்க முடிஞ்சா அவங்களால? விவசாயிகள் போடுற அரிசி மூட்டையில், நெல் மூட்டையில் மூட்டைக்கு 60 ரூபா வாங்குறீங்கன்னு விவசாயிகள் வீடியோ போட்டாங்களே, அதை இந்த நிமிஷம் வரைக்கும் தடுக்க முடிஞ்சா அவங்களால? கோயில் அறநிலைத்துறைக்கு கீழே உள்ள எல்லா கோயிலுக்கும் போங்க, திருச்செந்தூரில் 5,000 10,000 அந்த பாப்பா வாங்குறானா இல்லையா? ஏன் அந்த திருவண்ணாமலையில் காசு இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிக்கிறதே இல்லைன்னா அத்தனை வீடியோ நான் இப்போ உங்களுக்கு காமிச்சினேன். எல்லா கோயில்களுமே சரிங்க, இந்த பாப்பார பசங்க என்ன பண்ணுறாங்கனாக்க காசு இல்லைனாக்க அவங்க திட்டுவானுங்க, அடிக்க கூட வருவானுங்க, கையை நிட்டு அடிப்பானுங்க. எதுக்கு இப்போ இது யார் தடுக்கிறது? இந்த கோயிலுக்குள்ளே பார்ப்பனர்கள் செய்கிற இந்த ஊழலை லஞ்சத்தை யார் தடுக்கிறது? நேரடியாக காசு கொடுங்கிறானுங்க. காசு கொடுத்தா தான் உன்னை உள்ளே விடுவேன், காசு கொடுத்தா தான் உன்னை மரியாதையாக நடத்துவேன், காசு கொடுத்தா தான் உன்னை நான் கடவுளை அந்த சிலையை பார்க்க விடுவேன் அப்படிங்கிற இந்த ஊழல், இந்த லஞ்சம் இருக்குல்ல, இதை யார் தடுக்கிறது? ரமேஷ் போய் தடுப்பாரா? உள்ளே போனாக்கா ரத்தின் பேர் நிற்பார். ஏற்கனவே அவருடைய சகலையோட சில மேட்டர்கள் நம்மகிட்ட சிக்கியிருக்கு. நமக்கு டைம் பத்தாமல் அது போயிட்டுருக்கு, நாளைக்கு அதை வச்சு நம்ம இறக்கி விட்ற வேண்டியது. அதனால் லஞ்சங்கிறது எல்லா இடத்துலையும் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ லஞ்சத்தை தடுத்துட்டோம் முறைச்சுனாக்க அது ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது. எல்லா இடத்துலையும் லஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. இதற்கு இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இப்போ இந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் மீது இவங்க எடுத்த நடவடிக்கை என்ன? எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. எனக்கு தாவே கேட்குறேன், அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நாடு குட்டுச்சவராக போயிட்டு இருக்கு. மக்கள் பயங்கர கோவத்துலையும் கொந்தளிப்புலையும் இருக்காங்க, கோவத்துலையும் பயங்கர கொந்தளிப்புலையும் இருக்காங்க. இது எப்போ மக்கள்கிட்ட பஸ்ட் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம்.